கற்றுக்க வாங்கி உண்டாவதாக காலையில் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி தெரிவிக்கிறேன். யோபுல சொல்லப்பட்டபடி 7:17 மனுஷனை நீ பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்துறான். கேட்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏமாத்தம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய பார்வைக்கு அவருடைய செய்திக்கு நம்ம தகுதியே கிடையாது. எல்லாம் மாயை தான். சூரியனுக்கு எல்லாம் மாயை சொல்கிறது போட்டாங்க. சீலை சொல்லி போல் நம்ம மாயை நமக்குள்ளே போல பூண்டை போல விழுந்து போகலாம். காலையில் தோன்றி மாலையில் நம்ம என்ன செய்வோம், மறைந்து போயிடுவோம். இப்படியாப்பட்டது நம்முடைய வாழ்க்கை. அதனால தான் மனுஷனின் ஒரு புட்டாக எழுதுறதுக்கும் அவன் சிந்தை வைக்கிறதுக்கும் அம்மாத்திரம் நம்ம ஒன்றுமே கிடையாது. அவர் பார்வைக்கு அதான் சொல்கிறார். காலைதோறும் விசாரிக்கிறதுக்கு நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கு அவன் அம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது. மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தானால் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாக இருக்கும்படிக்கு நீ என்னை உமக்கு இலக்காக வைக்கிறது என்ன? என் மீதுரை நீ மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்போதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். தீர காலத்தில் என்னை தெரிகிறானால் நான் இல்லை என்றான். அப்போ அந்த யோபு தன்னைத்தானே தாழ்த்தின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவங்களுக்கு கை கொடுக்கறதும் இல்லை. ஆண்டவர் உத்தமனை வெறுக்கவே மாட்டாராம். எப்போதும் அவர் வெறுக்கிற தேவனே கிடையாது. அவரை நேசிக்கிறவர் தான். ஆனால் சிக்ஷிப்பார், காயப்படுத்துவார், காயம் கட்டுவார், சிக்ஷிப்பார். அது மட்டும் இல்லாமல் பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்க கூடாரம் அழிந்து போகும். துன்மார்க்கிறதுனால என்ன பாவம் செய்யறாங்க? சாதாரண பாவமோ, சின்ன பாவமோ, பெரிய பாவமோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. துன்மார்க்க ஜீவன்றது வேறு. நம்ம துன்மார்க்கமாக ஜீவிச்சோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம அவர் நம்முடைய குடாரம் அழிந்து போகுமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நம்ம நினைக்கிறதுக்கு ஒருமே கிடையாது. அவர் நம்மளை சோதிக்கிறதுக்கும் அவர் எதுவும் தேவை கிடையாது. அவருக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் நீதி இறக்கம் அவருடைய உருக்கத்தால் தான் நம்மளை அழைத்து தெரிந்து கொண்டார். அது மீன்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதுபோல் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 9:10 சொல்லப்பட்டிருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயம் நம்மளால் யோசனை பண்ணியே பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட அதிசயத்தை செய்கிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நம்ம எவ்வளோதான் நம்ம ஆராய்ந்து பார்த்தா கூட நமக்கு அது எட்டாத புத்தியில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோ அவரை நறுவி போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். பக்கத்தில் பண்ண கூட அவரால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவரை. ஏன்னா அவர் நமக்கு மட்டும்தான் நம்ம சொந்தம்னு நினைப்பார் அவர். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அவர் தான் நம்ம பக்கத்தில் வர முடியும். நீதிமானாக இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இறக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவறினார். அவர் என் விண்ணப்பத்தை செய்து கொடுத்தார் என்று நான் நம்பேன். பார்த்தீங்களா, இறக்கத்துக்கு செய்து கொடுத்தாரு நம்பலையாம். ஏன்னா அவ்வளோ பயம், பக்தி. பாருங்க, பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தை சாட்சி சொல்லுகிறான் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். பார்த்தீங்களா, அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான், நிதானிக்கிறான். இல்லையா? நம்மளும் நம்மளை நிதானிக்கணும். யோபு போல் நம்ம நிதானிச்சு தகுதி கிடையாது. ஆனால் நம்ம நிதானிச்சு நம்ம செய்யணும், ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை நமக்கு செய்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.